காலையில் எழுந்த உடனே நான் டீ குடிக்காம எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். காஃபி குடிக்கலன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, டிஃபன் கொடுக்குறது ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னையே மறந்துடுவேன். டீ காஃபி மட்டும் கொடுத்துட்டா அவங்க தான் எனக்கு சொந்தம், அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவங்க. இப்படிலாம் இருக்கிறவங்களா நீங்கள்? அப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? இது குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கும். அப்படியா? குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குமா? டீ காஃபியா? ஆமாங்க, இன்னைக்கு எல்லா வீட்லேயும் ஒரு டீ காலையில் குடிக்கலன்னா நடக்கிற ஆட்டத்தையும் பாட்டும் நம்ம கேட்காதவங்க இல்லை, பார்க்காதவங்க இல்லை. அது நாம் மாற்றிக்கணுமா மாற்றிக்கூடாதா? வாங்க இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதாவது டீ காலையில் குடிக்கிறேன், நல்லா தானே இருக்கு, அது குடிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம், தாராளம் கேட்கலாம். ஆனால் அதுவே அளவுக்கு மீறி அது மேலே ஒரு ஆசை வைக்கும் போதோ இல்லை அதிகமாக குடிக்கும் போதோ நம்ம உடம்பு ஆனது பித்தத்தன்மை அதிகரித்து ரொம்ப ரொம்ப நரம்புகளை அதிகமாக தூண்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் சோர்வடையும் போதெல்லாம் டீ குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமையாக்கப்படும். அடிமையா இருந்தா என்ன நடக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமை ஒவ்வொரு வாட்டியும் அந்த எஜமானால அடிக்கடி எந்த வகையினாலும் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவாங்க. அதே போல அந்த டீ நமக்கு எஜமானா மாறிட்டா நம்மளை சித்திரவதை செய்யும். அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ணல. அந்த டீக்காக நம்ம என்னன்னாலும் செய்ய தயாராகும். நீங்க டீ பத்தி இவ்வளவு கொடுமையா பேசுறீங்களே, நீங்க டீ குடிக்காத ஆளா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. நானும் டீ குடிக்கிறேன், ஆனா அளவோட குடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 டீ ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டீ ஒரு காஃபி ஓகே. ஆனா நீங்க நைட் ஷிஃப்ட் அடிக்கடி நைட் கண்ணு விழிக்கிறவங்களா இருந்தா கட்டாயமா அந்த அளவையும் குறைச்சிக்கங்க. எந்த இடத்துலையும் பால் கலந்து டீ குடிக்கிறதுன்னு கேள்விப்படுறோம் வெளிநாடுகளில், உலக அளவில். ஆனால் நம்ம பால் கலந்து குடிக்கிறோம். அப்போ பால் கலந்து டீயும் குடிக்கும்போது மேலும் நம்மளுடைய வயிறினுடைய ஜீரணத்தன்மை பாதிக்கப்படுது. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்து என்னுடைய நண்பர்கள் அளவுலையும் சொந்தக்கார அளவுலையும் வேலை செய்கிற பக்கத்தில் இருக்கிற அளவுலையும் நான் பார்த்ததுல எல்லாருமே சாப்பாடு டிஃபன் எது இல்லைனாலும் டீ மட்டுமே குடித்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையை நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் வழிவகுத்தது. அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா டீ குடிக்கக்கூடாதா? இல்லை, அளவோடு குடிங்க, அளவோடு வாழுங்க. ஓகே, அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.